الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் மகிழங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற அல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் முறைத்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான ஏழுலக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம எல்லாம் வந்தடைய செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் ஒரு கூடுதல் சிறப்பாக நமது இஸ்லாமிய கல்விச்சங்கத்தின் சார்பாக இந்த யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் நாங்கள் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது இஸ்லாமிய கல்விச்சங்கமானது ஃபித்ரா, ஃபிதியா, ஜகாத், ஈத் கிட், சதகா போன்றவற்றை வசூல் செய்து அதற்கான தொகைகளை வசூல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுடைய இல்லங்களுக்கு தேடி சென்று கொடுத்து வருவதை தாங்கள் அறிந்ததே. இந்த வருடமும் அதே போன்ற சிறப்பான பணிகளை நாம் விரைவாக செய்ய இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய பொருளாதாரத்தை முன்கூட்டி தந்து ஒத்துழைப்பு தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடைசி நேரத்தை தந்து அது சரியான முறையில் போய் சென்றடையாத ஒரு நிலை ஏற்படுது. அதனால முன்கூட்டியே தொகைகளை செலுத்தி அந்தந்த பணிகள் தொய்வில்லாமல் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தருமாறு நம்மோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தொடர் 16வது தொடர். இந்த மலக்குகளின் உலகம், அதாவது வானவர்களின் உலகம் என்ற தலைப்புல இந்த 16வது தொடர் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய நிறம் எப்படி இருக்கும் அப்படின்றது. மலக்குமார்களுடைய நிறம் எப்படி இருக்கும்? உதாரணமா நமக்கு மனிதர்களை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஊர் விட்டு ஊர் போனாலும் சரி, முதல்ல நாடு விட்டு நாடு போனாலும் சரி, அல்லது நம்ம ஒரு ஊருக்குள்ளேயே நம்ம பல விதமான நிறங்களை நம்ம என்ன சரி பார்க்க முடியுது. இப்போ அந்த மனித இனங்களை பொறுத்த வரையில எப்படி நம்ம நிறங்களை சரியா நம்ம கணக்கிட்டு சொல்ல முடியாதோ அது போலதான் வானவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். நம்ம என்ன நினைக்கிறோம், மென்மையான தோட்டத்துல இருப்பாங்க, ஒரு மாதிரியான வெள்ளை இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி மட்டும் இல்லை, அது அல்லாத பல நிலைகள்லையும் இருப்பாங்க, வேறு வேறு நிலைகள்லையும் இருப்பாங்க. அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரில் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன நிறத்தில் இருப்பார்கள் அப்படின்ட்டு, இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை நம்ம என்ன பார்த்தோம், நல்ல ஒரு அழகானவர்களாக இருப்பார்கள், ரொம்ப அழகா இருப்பாங்கிற மாதிரியான அபிப்பிராயம் தான் மலக்குமார்களை பற்றி இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப பலம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னை திரும்ப நேரடியாக சொல்லக்கூடிய வசனங்களையும் பார்த்தோம். அப்போ பலம் மிக்கவர்களும்னா அழகு மிக்கவர்களும் பண்ணா சரியா. சரி, இப்போ இந்த அழகை பொறுத்தவரையில் நிறம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நிறத்தை பொறுத்தவரையில் நிறம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு நிறம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா பனி சார்ந்தும் மாறலாம், சூழ்நிலை சார்ந்தும் அவங்களுடைய நிறங்கள் வேறு மாதிரியாக இருக்கும் என்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஹதீஸை பார்க்க போறோம். இப்ப அல்லாஹ் தஆலா தன்னை திரும்ப சொல்றான், லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்தி ஒரு செய்தி ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இறைமறை வசனத்தினை விளக்கமாக நிச்சயமா அவங்க தன்னுடைய ரப்ப இடத்துல மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கண்டாங்கன்னு அத்தாட்சியை பார்த்தாங்கன்னு சொல்லி வசனம் ஒன்று சொல்லுது. இந்த இறைமறை வசனம் 53வது அத்தியாயம் 18வது வசனத்தில் சொல்லப்படுது. இப்போ இந்த வசனத்தில் இருந்து விளக்கமாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது என்ன செய்தி அப்படின்னு சொன்ன புகாரில் வரக்கூடியது. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்கும்போது அந்த வசனத்தை ஒட்டி வரக்கூடிய ஹதீஸ் இது. அவங்கள பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா, பச்சை
ஆடையுடன் அடிவானத்தையே அடைவளர்ந்து கொள்ற மாதிரி, அல்ல அடிவான அளவுக்கு உண்டான நிலையில பெரிய ஒரு இதை அவங்க சொல்ல பார்த்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நிற்கிற மாதிரி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை பார்க்குறோம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோற்றத்தை பொறுத்தவரையில் 600 ரெக்கைகள் நம்ம படிச்சிருக்கிறோம். அதே போன்று ஒரு பச்சை நிற ஆடையுடனும் அவங்க நினைச்சுக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி நம்ம நினைச்சு இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அவங்க அழகிய தோற்றம் என்பது நிறத்தை மாத்திரம் கொண்டதாக இருக்காது, அழகு என்பது அவர்களிடத்துல பல மாதிரியாக இருக்கும் என்பதனை இந்த ஹதீஸ் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. இப்போ இன்னொரு கேள்வி வரப்போ என்ன கேள்வி, அப்ப இந்த கபூர்ல கேள்வி கேட்கறவங்க கரும் நிறத்தோடையா இருப்பாங்களே, அவங்க அப்படிதான் இருப்பாங்களா? ஆமா, அது ஹதீஸை வரக்கூடியதுதான். ஜாமியு திர்மிதியில செய்திகளில் வரக்கூடியது என்ன, முன்கர் மற்றும் நக்கீருங்கிற மலக்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த இருவரும் கரும் நிலம் இருப்பாங்க. அதாவது டார்க் ப்ளூ சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. பார்த்தாலே அச்சத்தை ஏற்படுத்துற மாதிரியான தோற்றத்தில் இருப்பாங்க அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அவங்க அந்த வானவர்களுக்கான பணி அது என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட நிறங்கள் இருக்கும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. மேற்கொண்டு ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, மரணத்தை கொண்டு மலக்குல் மௌத் சொல்றோம்ல, அவங்க எப்படி அப்படின்னு சொன்னா 2 வகையில இருப்பாங்களாம். எப்படி 2 வகையில இருப்பாங்க. ஆள் ஒன்னா இருந்தாலும் அவங்களோட தன்மைகள் 2ஆ இருக்கும். எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணமா ஒரு நல்லடியார்கிட்ட மௌத்தை ரூஹா எடுக்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட வரும்போது ரொம்ப மென்மையோடலாம் இருப்பாங்க, வெண்ணிறம் உடையவங்களா இருப்பாங்க, மென்மையானவங்களா இருப்பாங்க, சாஃப்டா பண்ணுவாங்க. அதே இது காஃபிர் இடத்துல வரும்போது எப்படி வருவாங்கன்னு சொன்னா, கரும் முகத்தோடையெல்லாம் இருப்பாங்க. எப்படி கருப்பு நிறத்துல கரும் முகத்தோடையெல்லாம் வருவாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே ரொம்ப விகாரமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு உண்டான நிலையில இருப்பாங்க. அப்போ அன்பாத சகோதர சகோதரிகளை, நம்ம இதுலேருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, மலக்குமார்களை பொறுத்தவரையில அவர்களினுடைய பணி சார்ந்தும் அவருடைய குணாதிசயங்கள் மாறும். அதே போல சூழ்நிலைக்கேற்ப போயிட்டால் போல அவங்களுடைய உடல் நிலைகளும் மாறும் என்பதனை இப்படியான ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியுது. ஆக நம்பிக்கை நாம் எப்படி வைக்கணும்னு படித்தோம். நம்பிக்கை மறைமுகமான விஷயத்தை பொறுத்தவரையில அல்லாஹ்வும் ரசூலும் இதுதான் என்று எந்த விஷயத்தை நமக்கு அளவுகளை சொல்லிட்டாங்களோ அதை தாண்டி சிந்திக்க கூடாது. அதனால இங்க நமக்கு என்ன சொல்லப்பட்டுச்சோ அதன் அடிப்படையில் நம்முடைய ஈமானை நாம் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அழகிய நிறமுடையவர்களாக இருப்பார்கள் என்ற மாற்று கருத்து இல்லை, இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல கருமை கொண்டவர்களாகவும் கடுமை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள், பலசாலிகளாகவும் இருப்பார்கள், பிரம்மாண்டமான தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அதையும் வரப்படி தொடர்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 16க்கான கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தபோது எந்த நிறத்திலான ஆடையை அணிந்திருந்தார்கள்? இந்த கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் கீகி மற்றும் கீழி நியூஸ் நிறுவனத்தார். மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்.